நான் தாம்பரம் விஜய் கிறிஸ்டோஃபர். ஒரு 2 நாளாக டிவி பார்க்க முடிச்சது. எனக்கே கொஞ்சம் மன வருத்தமாக தாங்க இருந்துச்சு. நிறைய ஊழல்வாதிகள்லாம் உள்ளே வராங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் ஒரு விஜய் சார் இதெல்லாம் செய்கிறாருங்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நிதானமாக நான் அதை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தா, நம்மளை எதிர்க்கிற பெரிய கட்சிங்க திமுகவும் ஏடிஎம்கவும் இதில் செலவு பண்ணி திமுக காரங்க இந்த எம்எல்ஏங்களை வாங்கி ஆட்சியை கலைக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. 6 மாதத்தில் விஜயை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா இவங்க செஞ்ச ஊழலெல்லாம் ஒன்றா வெளியே வருது. இதை இப்படியே விட்டான்னா எதிர்காலமே இல்லை. திமுகவுக்கு இனி எதிர்காலம் அல்ல. ஒரு நாள் அர்ஜுனன் அவர் ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி கடைசியான எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் தான். அதே தான் உண்மையாகிப்போச்சு. அதனால் இவங்கள தாவேக்காவை விட்டா எனக்கு நம்மளுக்கு எதிர்காலமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது கெடுக்கணும். ஏதாவது ஒரு பேனை பெருமாளாக்கி அதை என்ன பண்ணி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெரிய பூதாகரமாக்கி ஒரு பழி சொல் போடுறாங்க. நல்லது செய்யறதுக்கு வந்த விஜய் அவர்களை அந்த மூடையே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. டெய்லி போராட்டம், டெய்லி தேவையில்லாத பிரச்சனை, ஒரு அமைச்சர் மேலே தேவையில்லாத சொல்கிறது, எங்கேயாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி மைண்டை டைவர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நல்லது செய்கிறதுக்கு ஒரு மைண்டோ ஒரு ரிலாக்ஸ் வேணும். அவர் இவ்வளோ கோடி பேர், அதாவது விஜய் இவ்வளோ கோடி பேர் நம்மளை ஆதரிக்கான்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய வாழ்க்கையை இனிமேல் மக்களுக்காக தான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு. ஜாலியாக சந்தோஷமாக இந்த மனுஷன் இன்றைக்கி ஃபுல்லாக டென்ஷனாகவே இருக்கிறாரு. ப்ரெஷர்லாம் அளந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 200க்கு மேலே இருக்கும் போல் இருக்குது. அவர் ஒரு திட்டத்தோடு வந்துட்டார். இனிமேல் திருப்பி போக மாட்டார். எவ்வளோ பேர் அசிங்க வார்த்தைகள் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் தாங்கிட்டு அமைதியாக செயல்பெல்லாம் மட்டும் செஞ்சிட்ருக்காரு. போட்டுக்கிற பிளான் ஒன்றொன்னே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தமிழ்நாடு இனிமேல் இந்திய அளவில் உலக அளவில் ஃபேமஸ் ஆக போல இருக்குது. அடுத்த லெவலே வேறு, அவங்களுடைய விஷயனே வேறு. ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்க. இது நடந்துச்சுன்னா திமுகவுக்கும் அதிமுகவும் வாழ்க்கையே இல்லைங்கிறனால கங்கணம் கட்டி அலைகிறாங்க. எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணாலும் இனிமேல் தாவேக்காவை வெளியே அனுப்புகிறதா வேலையாக இந்த திமுகவும் அதிமுக இப்போ பிஜேபியும் சேர்ந்துட்டாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க போய் ஆளுநர்கிட்ட சின்ன சின்ன குறையெல்லாம் சொல்லி அவங்கள ஆட்சி கலைக்க வைக்கிறாங்க. இப்போது எப்படி அவர் விஜயால் ஒரு ஸ்டடியாக வேலை செய்ய முடியும்? இவங்களை கெடுக்கிறதுக்குனே பின்னாடி 10 பேர் காலை வாடுறான். இவர் முன்னாடி போக விட மாட்டேங்கிறாங்க. அப்போது நண்டு மாதிரி வேலை நடந்துக்குது. போடுற பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு விஜய்க்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ரீ மைண்டாக கொடுக்கணும். பட் எதிரிகளை சமாளிக்கிறதுக்கே நேரம் போமிச்சது. தமிழ்நாட்டாக எப்படி முன்னேற்றம் பண்ண முடியும்? இது திமுகவுடைய வேலையும் ஏடிஎம்கே வேலையும் தான். விஜயை டைவர்ட் பண்ணி விஜயகாந்த் மாதிரி குழப்பி எப்படியாவது அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும்னு பார்க்குறாங்க. பட் விஜய் சார் தெளிவாக இருக்காருங்க. முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டார். அவர் அப்படி தான் சினிமாவிலையும் பெரிய சாதனை பண்ணார். இதுலேயும் கண்டிப்பாக பண்ணுவார். தமிழகம் மட்டும் இல்லைங்க, வருகின்ற காலங்களில் இந்தியாவையே அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரு. அவர் வைக்கிறது தான் ஒரு ரூல்ஸாக வரப்போகுது. ஒரு முக்கியமான விஷயங்க, விஜய் சார்கிட்ட அவங்க அப்பா கூட ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போனதாக கேள்விப்பட்டேன். ஆனால் அவர் எந்த ரெக்கமெண்டேஷன் சொல்லி தயவுசெய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சதாக கேள்விப்படுறேன். பியூராக நடக்கணும்னு சொல்லிட்டு காமராஜருடைய ஆட்சியை கண்டிப்பாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி அலைகிறாரு. ஆனால் எதிர்கட்சிக்காரங்க அதெல்லாம் விடவே மாட்டேங்கிறாங்க. விஜய் சார், நாங்கள் மட்டும் இல்லை, தமிழகமே உங்கள் பின்னாடி தான் இருக்குது. நீங்கள் வழி நடத்துறது தான் இனிமேல் நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய எதிர்காலம். உங்களை நம்பி இந்த நாடே இருக்குது. நீங்கள் தைரியமாக இருங்க. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஊழல் செஞ்சவங்க அவங்களாம் உள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு தானே ஆரம்பித்தோம். அவங்க ஊழல் செய்கிறாங்களோ இல்லையோ ஒரு காலத்தில் செஞ்சாங்க. ஆனால் அவங்களுடைய அனுபவமும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் எதிரியை கூடவே வச்சுக்கணுங்கிற மாதிரி தான் எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. யாரையும் வெளியே விட்டால் அவங்க எதிர்கட்சிக்காரங்க இப்போது தூக்கிட்டு போன மாதிரி, இப்போது மதிமுகலேருந்து 2 எம்எல்ஏ தூக்கிட்டு போன மாதிரி எல்லாரையும் கடத்திட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது? எல்லாரையும் இப்போ அரவணைக்கிற வேண்டிய நேரம். எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு கேட்டை போட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ஆட்சியை கொடுப்பார். யார் யாருக்கு திருப்பி பதவி கொடுக்கணும், யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா? பட் ஸ்ட்ரென்த்து பண்ணி ஸ்ட்ராங்காக ஆனாதாங்க திருப்பி போராட முடியும். இது எதிரில் இருக்கிற எதிரிக்கு சாதாரண ஆளுங்க கிடையாது. லட்சமாக கோடிகளை சம்பாதிச்சு ஒரு 32 மந்திரிகள் இருந்தால் 32 மாவட்டத்தையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அப்படியே அரசர்கள் மாதிரியும் சிற்றரசர்கள் மாதிரியும் பேரரசர்கள் மாதிரி அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் மீறி ஜெயிக்கணுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன சிறு புல்லும் பல் குத்த உதவு மாதிரி இப்போ இருக்குது. இன்றைக்கி
ஊழலை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழலில் தான் வந்தோம். பட் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்திங்கன்னா அடி பேஸ்மெண்ட்டே இங்கே ஆடுற அளவுக்கு இவங்க வேலை செய்ய முடிச்சது. எல்லாருடைய உதவியும் தேவைப்படுது. இப்போ உடனே எந்த எலெக்ஷன் நடக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே நடந்த எம்எல்ஏ மினிஸ்டர் மட்டும்தான் ஆட்சி செய்ய போகிறாங்க. அவங்களுடைய சைடில் தான் ஊழல் நடக்குதான்னு நம்ம பார்க்கணும். வந்தவங்களை பற்றி நம்மளுக்கு கணக்கு கிடையாது. ஆனால் கூட்டத்தை நம்ம பிரிக்க வேண்டிய சூழ்நிலையும் நம்மை ஸ்ட்ராங் படுத்த வேண்டிய சூழ்நிலையில் தான் விஜய் சார் இருக்கார். விஜய் சார் சும்மாலாம் டக்குன்னு யாரையும் உள்ள விட மாட்டார். எல்லாத்துக்கும் விஷயம் இருக்கும். நம்ம எதையும் தூயாச்சு சொன்னாரே இல்லைடா ஊழலை பண்ணவங்களாம் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கே 2 நாள் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே நோண்டி பார்த்தா அடடடா எவ்வளோ ஒரு கஷ்டங்க. ஒரு சின்ன வீடை நம்ம நடத்துறதுக்கு படுற பாடு, ஒரு மாதம் ஆனால் ஒரு வீட்டை மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இது தமிழ்நாடுங்க, சும்மா இல்லை. நாளைக்கு நம்மளுடைய பசங்களுடைய வாழ்க்கையான எதிர்காலம் எல்லாமே இப்போ விஜய் சார் கையில் தான் இருக்குது. அவர் தன்னுடைய மக்களை எப்படி நடத்தணுங்கிறது கண்டிப்பாக தெரியும். அவர் டெடிகேட் பண்ணிட்டார். இப்போ இருக்கிற வருஷம், அதாவது மீதி இருக்கிற வாழ்க்கையை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் அவர் டெடிகேட் பண்ணுறாரு. கண்டிப்பாக சிங்கப்பூரில் ஒரு மினிஸ்டர் இருந்தார் பார்த்தீங்களா, அதே மாதிரி அவருடைய பேர் வாங்கின மாதிரி விஜய் சார் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே வாங்கி ஒரு பெரிய ரெக்கார்டை பண்ணுவார். அவர் டிசைட் பண்ணிட்டாருங்க, பணமே எனக்கு வேணாம், நான் பார்க்காத பணம் கிடையாது, நான் போகாத எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சிட்டாரு. இனி ஒரே ஒரு நோக்கம் தமிழக மக்களுக்கு மட்டும்தான், தூய ஆட்சியை கொடுக்கறது மட்டும்தான் அவருடைய ஏம். எந்த வகையிலும் அதில் மாறுபட மாட்டார். யார் எத்தனை பழி சொன்னாலும் அதில் ஸ்டெடியாக இருக்கிறாரு. நாமும் அவர் கூட சப்போர்ட் பண்ணணும், அவர் ஆதரிக்கணும், அவர் கூட நம்மளுடைய குரல் கொடுக்கணும். எதிரிகள் பேசி 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 எதையாவது மனத்தை நம்ம குழப்புறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, இல்லாத கதைலாம் உருவாக்குறாங்க. இதெல்லாம் கேட்டு நீங்கள் யாரும் கலங்கிறாதீங்க. கண்டிப்பாக தமிழகத்தில் தூய ஆட்சி தான் நடக்குது. நான் ஒவ்வொரு அலுவலகத்துலையும் பார்க்குறேன், எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் லஞ்சத்தை தவிக்கிறாங்க. எல்லாமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் பட்டும் படாமல் சில பேர் வாங்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் மக்களாக இவங்களாம் போய் கொடுத்து அவங்களுடைய வேலையை சாதிக்கிறதுக்காக கொடுத்து லஞ்சத்தை உருவாக்குறாங்க. யாருமே கொடுக்காதீங்க. யாரும் போய் அவங்கள போய் வேலை நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்களாக கொடுத்து அவங்கள லஞ்சவாதி ஆக்கிடாதீங்க. விஜய் சார், நீங்கள் தைரியமாக இருங்க. உங்கள் கூட நாங்கள் எப்போதும் நீங்கள் தான் இனிமேல் நிரந்தர முதல்வர். நன்றி, வணக்கம்.